மகர ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுக்கு சுக்கிரன் வந்து தசமஸ்தானாதிபதி. அவர் எங்கே வர்றாருன்னா 8ஆம் இடத்துக்கு வர்றார். 7ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் குருவோடு சேர்ந்த சுக்கிரன் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தியிருப்பார். பெருசாக பிரச்சனை கொடுத்துருக்குமார், கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும், ஆனால் சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணி வெற்றி கொண்டிருப்பீர்கள். ஆனால் இப்போ சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போகிறார். வருமானத்தை கொடுக்கணும், தொழில் அபிவிருத்தி ஏற்படும், உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும், சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமாக நீங்கள் இதுவரைக்கும் எடுத்த முயற்சிகளில் வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதுவும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர்களாக இருந்தால் உங்கள் பேச்சுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. நீங்கள் பேசினாலே போதும், எதிரில் இருக்கிறவங்க அப்படியே மயங்கி சொக்கொடங்கி விழுந்துருவான். அதாவது பேச்சில் மயங்கிறதுன்னு சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு இப்போ நடக்கும். அதனால் உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபம் விலகும். கணவன் மனைவி உறவில் மட்டும் இல்லைங்க, உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே சமயம் உங்களுக்கு வாழ்க்கை துணையின் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தசமஸ்தானாதிபதி நீச்சத்தை நோக்கி போகிறாருன்னு பயப்பட வேண்டாம். வருமானத்துக்கு குறைவு இருக்காது. அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது. பட் ஏதோ ஒரு இந்த சளி தொந்தரவு, மூக்கு சங்கடம், இந்த மூச்சுக்குழாய் சங்கடம் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இட் இஸ் நாட் அஃபெக்டிங் யுவர் டே டு டே ஸ்கெடியூல். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிர்வாழ்நத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தொழில் செய்பவர்களுக்கு தொழில் முதலீடுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். குடும்பம் சம்பந்தமாக நீங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை அப்படின்னா இப்போ தாராளமாக பேசலாம். ஆனால் என்னென்னா நிதானமாக பேசணும். அவசரப்பட்டு அதிகார வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கூட பிறந்தவங்ககிட்டையும் பங்காளிகிட்டையும் சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் நிதானமாக காமாக பேசணும். அதாவது கம்ஃபர்ட்டாக பேசணும். எந்த இடத்துலையும் குரல் ஒசத்தாமல் பேசினீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். அதே சமயம் நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தால் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கத்தி பேசாதீங்க, அதிகாரமாக பேசாதீங்க. இப்படி பண்ணு, இப்படி பண்ணாத, இதை நான் சொல்கிறேன் உன் நல்லதுக்கு கேளு, இதுதான் இந்த மாதிரி பாயிண்ட்டாக பேசுனீங்கன்னா நல்லது. நீண்ட நாட்களாக உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பணப்புழக்கம் குறைவாக இருந்ததுன்னா இப்போ பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த மகர ராசிக்கு இது உகந்த நேரம், சந்தோஷமான நேரம், பண வரவு ஏற்படுகின்ற நேரம். தொழில் ரீதியான லாபம் வரும்னு சொன்னேன். ஆனால் அதே சமயம் தொழில் முறையில் உங்களுக்கு சில எதிரிகள் இருந்தாங்கன்னா அவங்களே உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கு முயற்சி எடுப்பாங்க. இன்டைரக்டாக மறைமுகமாக கொடுப்பார்கள். அதனால் அவங்கக்கிட்ட போயிட்டு நீ இப்படி பண்ண, பணம் வந்துடுச்சு எனக்கு அப்படின்லாம் சொல்லாதீங்க. கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் ரகசியம் காப்பதை அவசியமாக வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுடைய தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் போட்டி பொறாமைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சுக்கிர பயிற்சியில் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ரகசியமாக செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சினா என்ன சார் அப்படின்னா, சுக்கிரன் வந்து முக்கியமான கிரகம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துட்டார்னா குருவுடைய பாதகமான செயல்பாடுகளோ சனியின் பாதகமான செயல்பாடுகளோ அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள், ஜாதகத்தில் இருக்கக்கூடாத இடங்கள் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 6ஆம் இடம் கூட பரவாயில்ல, ஆனால் 7ஆம் இடத்துல கம்பல்சரியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி 10ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடாது. இந்த 6, 7, 10, 12 இந்த இடங்களில் சுக்கிரன் இருந்தார்னா உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படும். 6ஆம் இடத்துல இருந்தானா செய்யாத தப்புக்கு, அதாவது பலிகடா ஆக்கப்படுவீர்கள். யூ வில் பி மேட் தி ஸ்கேப் கோட். பலிகடா ஆக்கப்படுவீர்கள். யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் பலிகடா. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார்னா லக்னத்திலேருந்து 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தில் களத்திர காரகன் இருந்தால் களத்திர பாவம் கெட்டு போகும். அதாவது திருமண வாழ்க்கை கெட்டு போகும். இது திருமண வாழ்க்கை மட்டும் கிடையாது. நம்ம யார் கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அவன் ஏதாவது ஒரு தப்பு சொல்லிட்டு நம்மளை குற்றவாளி ஆக்கிட்டு அவன் தப்பிச்சு போயிடுவான். அதாவது காரகோ பாவனாஸ்தி. சுக்கிரன் களத்திர காரகன் களத்திர ஸ்தானத்தில் இருந்தால்
ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும். ஒன்றா உங்கள் கணவரோ மனைவியோ உங்களை விட்டு போவாங்க, இல்லை அவங்களுக்கு வேறு தொடர்பு ஏற்படும், இல்லை உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துவாங்க, அவமானப்படுத்துறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு உண்மை. ஆனால் அதே சமயம் சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க, உங்களை மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது. அதுவும் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் ரகசிய விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். ரகசியம்னா என்ன? யாருக்கும் தெரியாமல் சில விஷயங்களை பண்ணுவீங்க. உங்ககிட்ட ரகசியம் நிறையா இருக்கும், மறைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். ஆனால் சில பேர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இவன் எல்லாத்தையும் வளர்றான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்ககிட்ட ரகசியம் நிறையா இருக்குது. அதுவும் இந்த கட்டிலறை சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் இந்த சுக்கிர பயிற்சி கோச்சார ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும்னா இதே பலன்கள் தான் கொடுக்கும். ஆனால் அதனுடைய வீரியம் குறைவாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து. இப்போ இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னா 27 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும், 25 to 30 டேஸ்க்குள்ளார. ஏன்னா அவர் வந்து ஷார்ட் டேர்ம் டியூரேஷனில் ட்ராவல் பண்ணுவார். சுக்கிரன், சந்திரன் எப்படி நாள் கிரகம்னு சொல்கிறோமோ, சுக்கிரன் வந்து மாதாந்திர கிரகம். 25லேருந்து 30 நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போயிடுவார். இப்போ சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னா, கடக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜூலை 4ஆம் தேதி என்று சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே எத்தனை நாள் இருப்பார்? ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 27 டேஸ் தான் இந்த சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில் இருப்பார். அவர் கன்னி ராசிக்கு போகும்பொழுது அது நீச்சஸ்தானம், அதனால் பவர் இல்லாமல் இருக்கும். நம்ம பூமிக்கு தொலைவில் போயிடுவார். அதனால் சுக்கிரனுடைய அந்த லைட் ரேஸ் ஒன்று நமக்கு கிடைக்கிறது வந்து கம்மியாக இருக்கும். இதை எப்படி நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில சமயம் ஒரு கிரகம் வந்து நல்ல ஒரு பிளானட் வந்து ஒரு ஸ்டார் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதுக்கு பேர் வந்து ஏர்லி மார்னிங் வீனஸ்னு சொல்லுவாங்க, வெடியற்காலை சுக்கிரன்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் சில சமயம் அது சாயந்தரம் 6:30 மணி 7 மணிக்கு மேலேயும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூரியன்லேருந்து அவர் எங்கே இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். சுக்கிரனுக்கு சூரியன் எதிரி, அதனால் அசுரகுரு சுக்கிரன். சூரியன் வந்து தேவர்களுக்கு தேவகணம், அதனால் இந்த காம்பினேஷன் வந்து இருக்கிற இடம் எதிரியோட வீட்டில் இருக்கார். ஆனாலுமே அவருடைய பார்வை பலம் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு அதிக லாபத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் அப்படிங்கிறத நம்மளோட பிரார்த்தனை. ஆனால் அதுக்கு உங்கள் ஜாதகம் ஒத்துழைக்கணும். அந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்கி ஸ்டோனையும் அதை அணிஞ்சுக்கிறதுனால, இப்போ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கெடுபலனை தருவார், சில லக்னத்துக்கு சுக்கிரன் கெடுபலனை தருவார். அந்த மாதிரி ஜாதகத்துக்கு கூட நல்ல லக்னத்துக்கு யோகாதிபதி கிரகங்களுடைய கல்லை அணிவதன் மூலமாக, லக்கி ஸ்டோனை அணிவதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி செவ்வாய் பயிற்சி பாதிப்புகள் உங்களை பெரிதாக பாதிக்காமல் இருப்பதற்கு இந்த கிரகங்களுடைய கற்கள் துணை இருக்கும். இதை அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். நான் எதுக்கும் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. இந்த ஜோசியம்ங்கிறது வந்து முன்னோர்கள் சொன்னதை நாம் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறது தான் நம்ம வேலையை தவிர என்னுடைய அறிவை இங்கே பயன்படுத்தி எதுவுமே பேச முடியாது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சிக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள், இனி வரக்கூடிய சுக்கிர பயிற்சியில் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்றாற் போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு, தனிப்பட்ட ஜாதகத்துக்கான அதிர்ஷ்ட கற்களை அணிவதன் மூலமாகவும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.